ஸோ இப்போ தான் நான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் அவர மீட் பண்ண போறேன். 3 வருஷம் ஆகுது. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் மீட் பண்ண போறீங்க. வாங்க அப்படியே பார்த்துடலாம். என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி. 2022ல அப்டேட்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ அவர் ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, அவர் யூடியூபர். ஸோ அவரோட சேர்ந்து ஒரு கொலாப் வீடியோ ஒன்று பண்ண போகிறோம். அதில் பிஹைண்ட் த சீன் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறோம். அதான் ஃபார்மலாக கொஞ்சம் ஸ்டைலாக ரெடி ஆகிருக்கும். வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா சார்? சார் பிஹைண்ட் த சீன் தான் பார்க்க போறீங்க. ஆல்ரெடி ப்ரேயருக்கும் டைம் ஆயிட்டு அவர் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு வேற இருக்காரு. ஸோ ப்ரேயரை முடிச்சிட்டு டக்குன்னு அங்கே போயிடலாம். வாங்க போகலாம். ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வெளியாகிட்டோம். கெப்பை தான் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் கெப்காரங்க யாருமே அக்செப்ட் பண்ணல ரைடை. பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிராஃபிக் நான் இருந்த ஏரியாவில். ஸோ அதுக்கப்புறமா ஆட்டோவை போட்டுட்டு ஆட்டோவில் ஏறி இருந்துட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோட்டு போட்டு ஆட்டோவில் போகிற மாதிரி ஆகிட்டு கடைசியில். ஸோ அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டோம். ஸோ நான் அதுக்கப்புறமா திங்க் பண்ணேன். ஸோ ஆட்டோவில் போட்டது ரொம்ப நல்லது. பிகாஸ் வந்து டிராஃபிக்லாம் பூந்து போயிடுறாங்க அந்த அண்ணன். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா திங்க் பண்ணேன், நல்ல வேலை காரில் வரல அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே ஒட்டா அண்ணன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தார். நான் இதை வந்து டப் வந்து தனியாக தான் கொடுக்குறேன். பிகாஸ் வந்து அந்த டைமில் நான் பேசவே இல்லை. ஸோ நோம்பு வேறு பிடிச்சிருந்தேன்னா ரொம்ப கலப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போ டப் வந்து தனியாக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதுக்கப்புறமா மீட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 3:30. ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் 4 ஆக போகுது. பட் ஸ்டில் நாங்கள் வந்து போகலை. ஸோ அவரும் கால் பண்ணிட்டு இருந்தாரு வாரீங்களா அப்படின்னு சொல்லி. நான் தான் சொல்லியிருந்தேன் ஒரு 30 மினிட்ஸ் ஏர்லியராக மீட் பண்ணலாம். 4 தான் நாங்கள் ரெடியாக இருந்தோம். ஸோ பட் 3:30க்கு நம்ம பேசிக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஹேர் ஸ்டைலை பார்த்தா ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு காற்று படப்பட. ஸோ போகிறதுக்கு இடையில எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ இருக்கிற டிலே வேறு, அண்ணன் வேறு இப்போ தான் கேஸ் வந்து போடுறாரு. கேஸ் அப்படின்னு சொல்கிறது இந்தியாவில் வந்து அது இருக்குது. ஸோ கேஸ் வந்துட்டு ஆட்டோக்கு வந்து ஃபில் பண்ணலாம். பெட்ரோல் மாதிரி ஒரு விஷயம். ஸ்ரீலங்காவில் இது இல்லவே இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே வெளியாகி போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மறுபடியும் டிராஃபிக்ல மாட்டிட்டோம். அப்பவும் நான் நினைச்சேன், நல்ல வேளை ஆட்டோல வந்தோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த டிராஃபிக் ரொம்ப நீளமா இருந்துச்சு. நான் நினைச்சேன், நம்ம போறதுக்கு இனி சான்ஸே இல்ல அப்படின்னு. பட் அண்ணா என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே ஒரு ரைட்ட வந்துட்டு அப்படி இப்படியுமா கஷ்டப்பட்டு அதுல கெப்பே இல்ல. இருந்தாலும் சின்ன கெப்னால அப்படி இப்படியுமா ட்ரை பண்ணி, அப்படியே எங்கள வேற ஒரு ரூட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த லைன் பார்த்தீங்கன்னா, அந்த டிராஃபிக் எங்கேயோ இருக்குது. நல்ல வேளை ஆட்டோல வந்தோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். எல்லாமே ஹேப்பன் ஃபார் த குட் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 4:15 ஆகுது. நாங்க வந்து மீட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம் 3:30க்கு. பட் ஆல்மோஸ்ட் 1 ஹவர் டிலே ஆக போகுது. அவரும் காத்துட்டு இருக்காரு. ரொம்ப தப்பு நாம டிலே பண்றதுன்னு சொல்றது. நான் வளமையா டிலே ஆக மாட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அன்ஹேம்பர்ட் ஆயிட்டு. ஸோ கொஞ்சம் டிலே ஆயிட்டு. ஸோ இப்போ தான் நான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் அவர மீட் பண்ண போறேன். 3 வருஷம் ஆகுது. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் மீட் பண்ண போறீங்க. வாங்க அப்படியே பார்த்துடலாம். என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி. இவங்க இந்த அப்ரைட்ல வந்துட்டு லைக் ஃப்ரீலான்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் நானும் எடுத்திருந்தேன். அதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை பற்றி இந்த பாட்காஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் ஐடியா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். லைக் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்களும் பிஸ்னஸ்ல இருக்கீங்க, நானும் பிஸ்னஸ்ல இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஓகே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம பிஸ்னஸ் வாரதுக்கு முன்னாடி அப்படின்னா சிம்பிளா எதுவும் சொல்லுங்க. அதாவது தெரிஞ்ச பிஸ்னஸை பண்ணா புதுசாக ஒரு பிஸ்னஸை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா செட் ஆகும். எனக்கு இப்போ நான் பண்ணுற பிஸ்னஸ் வந்துட்டு ஃபுல்லாக எனக்கு டெக் ஓரியன்டாக தெரியும், கனெக்ஷன்ஸ் அங்கே இருக்கு. ஓகே. ஸோ அதை தாண்டி நான் புதுசாக வந்து ஒரு டீ ஷாப் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே. இல்லை எனக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். உங்களுக்கு இ-காமர்ஸ்ல எனக்கு தெரியாது. அதை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா புதுசாக கற்றுக்கிட்டு வரணும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க விஷயத்த நம்மகிட்ட நாலேஜ் இருக்க விஷயத்த பிசினஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக நம்ம அது நம்ம நெட்வொர்க்கும் இருப்பாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சு இருப்போம். இப்போ நான் ஐடி கோர்ஸ் பண்றேன் அப்படின்னா நான் புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்க வேணாம். எப்படி ஒர்க் பண்ணுறது வந்து டீச் பண்ணுறீங்களா அப்படின்னா பண்ணுவேன். ஸோ தெரிஞ்ச விஷயத்த பண்ணுவே தவிர புதுசாக விஷயத்த பண்ணா டைம் எடுத்துக்கும். முடியாதுல டைம் எடுத்துக்கும். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ பேசிக்கா இப்போ ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி இருக்குது? ஏன்னா நாம ஒர்க் பண்ணக்குள்ள அது பெர்ஸ்பெக்டிவ் வித்தியாசம். நமக்கு கீழே ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிக்கலாம் நமக்கு தெரியும். நம்ம ஒர்க் பண்ணாதான் ஒர்க் பண்ணுவோம். அது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு
டே டு டே எப்படி இருக்கும்னா லைக் வந்து நான் 5 o'clock எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சிட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாமே 7 o'clock எந்திரிச்சு ஆகணும். ஸோ 7 o'clock என் மீட்டிங் இருக்கும். நான் 8:30க்கு ஆஃபீஸ் போயிடுவேன். 8:30 9 o'clock போயிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் டாஸ்க் இருக்கு அப்படின்னு நான் கொடுத்து போயிடுவேன். அங்கே போய் 4 hours ஒர்க் பண்ணிட்டு 1 hour பிரேக் எடுத்து நான் பிரேக்ல திருப்பி அந்த ஃபாலோ பண்ணுவேன். ஸோ பர்சனல் PA வச்சிருக்கேன். அவங்க கூட ஃபுல்லாக டச் ஆகும். அவங்க டெலிகேட் பண்றாங்க. ஸோ நான் ஏதாவது கொஸ்டின் அவங்க தான் கேட்பேன். அவங்க தான் கேள்வி. ஆமா. ஸோ அந்த ஒரு ஃபியர் அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா தான் நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அபின் ப்ரோ வந்துட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா ஒரு பிசினஸும் பண்றாரு, அதே மாதிரி ஜொப்லயும் இருக்கிறாரு, யூடியூப் சேனலும் பண்றாரு. என்ன ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். பிகாஸ் 3 விஷயத்தை மேனேஜ் பண்ணேன். நீங்க தான் மல்டிபிள் கண்ட்ரீஸ் வச்சீங்க. அது அப்படி பார்த்தா சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா மூணு டிஃப்ரெண்ட் கிடைக்கும். நான் பிசினஸ்ல சொல்லி எடுக்கிட்டா நான் ஒன்றில் தான் இருக்கேன். ஸோ இப்போ ஓத பீரியட் கெயின்ல நான் உங்க ஏஜ் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு இப்போ 28. ஓகே, அப்போ கரெக்ட் தான். நீங்க ஸ்டார்ட் பண்ணல 27 தான் ஸ்டார்ட் பண்ணேன். 1 இயர் கூட ஆகல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். அச்சா மேசிக் growthல 1 இயர்லயே ரொம்ப பெரிய விஷயம். Thank you so much. இவ்வளவு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. வரட்டா மாமே. ஷூட் எல்லாம் முடிஞ்சிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 6 o'clock ஆகுது. இதுக்கப்புறமா நம்ம அப்படியே ரூமுக்கு தான் போகிறோம். ஸோ ஹேர் ஸ்டைல் ஆரம்பிக்க இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரியாக போயிட்டு. ஸோ நான் வந்து முன்னுக்கு டப் தான் கொடுத்துருப்பேன். பிகாஸ் வந்து ஃபுல்லி நாய்ஸு கண்ட்ரோல் ஒழுங்காக இல்லை, அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.